ஒண்ணுமே நடக்கலையே, ஒண்ணுமே நடக்கல. ஒண்ணுமே நடக்கல இல்லன்னு சொல்லிட்டோம், கவர்னர் சொல்லிட்டோம், பிரஸ்ல சொல்லிட்டோம். வேற என்ன வேணும்? 108 எம்எல்ஏ வச்சிருக்கிற விஜய் ஏன் முயற்சி பண்ணணும்? குறைவான எம்எல்ஏ கோரம் இல்லாத விஜய் ஏன் முயற்சி பண்ணணும்? விட்டுட்டு போக வேண்டியது அடுத்த ஆப்ஷனுக்கு. அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது? மெஜாரிட்டி இருந்தா மூவ் பண்ண, இல்லைன்னா விட்டுட்டு போக வேண்டியது தானே. அவருக்கு 117 இல்ல 18 இல்ல, அப்புறம் ஏன் முயற்சி பண்றாங்க? அப்புறம் எல்லாரையும் பேசுறாங்க. அவங்க கூட்டணியில நின்று ஜெயிச்சவங்களை மட்டும்தான் அவங்கள்ட்ட கேட்கணும். பாக்கி திமுக கூட்டணியில நின்று ஜெயிச்சவங்கள்ட்ட, தீய சக்தி திமுக சொல்லி சொல்றவங்கள்ட்ட, அண்ணா திமுக கூட்டணியில இருந்து கேட்கறவங்க ஏன் கேட்கணும்? நாங்கெல்லாம் அவருக்கு அப்ப எப்படியோ வரணும் வச்சிடணும் தான் ஆசைப்படுறாரு, நினைக்கிறாரு. அதை எப்படி விட முடியும்? ஜனநாயக மெஜாரிட்டி கொடுத்தா ஜனநாயகப்படி வாங்க. நீங்க ஜனநாயகத்துல மெஜாரிட்டி கேட்டு வாங்கலாம் சார். போர்ஜரி பண்ணி லெட்டர் கொடுத்துட்டு இல்ல எம்எல்ஏ வீடியோ எடுத்து பொதுச் செயலாளர்ல கேட்டிருக்கணும். அப்படி அவங்க பேசுறாங்க. அந்த கட்சியுடைய பொதுச் செயலர் மத்த கட்சியுடைய தலைவர்கள் போய் கேட்கறாங்க. கம்யூனிஸ்ட் நான் போய் பாக்குறேன், அந்த தலைவரை பேசுறேன், திருமாவளவன் பேசுறேன், அந்த தலைவரை பேசுறேன். அப்படி இந்த ஆதரவு வேணும்னு நீ நினைச்சிருந்தா, உண்மையை நல்ல ஆட்சி தருவன்ற என்ன இருந்திருந்தா எங்களுடைய பொதுச் செயலாளரை கேட்டிருக்கணும். பொதுச் செயலாளர் மூலமா உங்களுக்கு ஆதரவு தாங்கன்னு சொல்லி கேட்டேன். தேசிய ஜனநாயக கேட்கறதா இல்லையா? இதை மாதிரி தூக்கிக்கலான்னு இருந்திருக்காங்க போல இருக்கு. நீங்க அவங்ககிட்ட கேளுங்க. இந்த மாதிரி கேட்கறாங்க, அமமுக பொதுச்செயலாளர் மன்னாடி எம்எல்ஏ கேட்கறாங்க, உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லையே தம்பி கேளுங்க, மெஜாரிட்டி உங்களுக்கு இல்ல, ஏன் நீங்க விட்டுட்டு போக வேண்டியது? அடுத்த ஆப்ஷன் கவர்னர் என்ன பண்றாரு? மீண்டும் மறு தேர்தலா இல்ல அடுத்த மெஜாரிட்டி உள்ளவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரா? கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க. விஜய் பாருங்க, விஜய் பார்த்து பேட்டி எடுக்க முடியுமா உங்களால? இது மாதிரி இங்க அத்தனை நிருபரை கேட்கறேன், ஒரே ஒரு பேட்டி எடுத்துவாங்க, நான் எம்எல்ஏ ரிசைன் பண்ணிடுறேன், ஒரு பேட்டி எடுத்து வந்துருங்க. எத்தனை பேரும் ஒண்ணு இல்ல, நீங்க கேளுங்க. அந்த வீடியோ யார் எடுத்தது, ஒரிஜினல் லெட்டர் இருக்கு, ரெண்டுக்கு ஒண்டி போய் சொல்லுங்க, கொடுக்க சொல்லுங்க. நான் அது மாதிரி இவர் தான் கொடுத்திருந்தாருன்னா காரணம் 20 நாளா வேலை பார்த்து எலெக்ஷன் வேலை பார்த்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். 2 லட்சம் மக்களை சந்திச்சிருக்கிறேன். எங்கேயாச்சும் எழுதியிருப்பேன், உங்களுக்கு எங்க எழுதி கொடுத்துருப்பேன். அது ஃபேக்கு, அது ஃபேக்கு, அது ஏஐ ப்ரூவ் பண்ணுவாங்க.